ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. தம்ப்லைனை பார்த்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஹைதராபாத்தில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா சிட்டிலேயே மிகப்பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க. இந்த மீன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயுமே இந்த மார்க்கெட்டில் தாங்க வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் நிறையா வெரைட்டிஸ் மீன்கள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நிறையா மீன்கள் இருக்கிறதால நம்ம எது பிடிச்சிருக்கோ நம்ம கெஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மீன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற மீன் பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிற மீன். இந்த மீன் வாங்கலான் தான் ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ரேட்டும் சொல்கிறேன். இந்த உயிரோட மீன் பார்த்திங்கன்னா கிலோ 400 சொல்கிறாங்க. ஸோ வேறு கடையிலையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையிலையும் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி துடிக்குது. இந்த கடையிலும் பார்த்திங்கன்னா 400 தான் சொல்கிறாங்க. நாங்கள் விலை பேசிகிட்ருக்கோம் எவ்வளோ கொடுப்பீங்க ஃபைனலான்னு சொல்லிட்டு. என்னென்னா இங்கே எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு வகை மீன் இருந்ததுன்னா அது எல்லாரும் ஒரே சேம் ரேட்டில் தான் விற்பாங்க. ரொம்ப அதிகமான ரேட்டில் கம்மியான ரேட்டில் அப்படியெல்லாம் விற்க மாட்டாங்க. இது இந்த கடையில் ஒரு 400னா இன்னொரு கடையிலும் பார்த்திங்கன்னா 450 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எந்த கடையில் நமக்கு கரெக்டான ரேட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் செம்ம கூட்டமாக இருக்குது மார்க்கெட்டு. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சண்டே டைமில் செம்ம கூட்டமாக இருக்கும். நடக்கிறதுக்கு கூட நமக்கு இடம் இருக்காது. நம்ம வாங்குகிற மீன் பார்த்திங்கன்னா கிலோ பேஸில் தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் வந்து எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. ஹோட்டல்ஸ்க்கு அப்புறம் ஏரியாலெல்லாம் சின்ன சின்ன கடைங்க போட்டு விற்பாங்கள்ல, அவங்களாம் இங்கே வந்து தான் வாங்குவாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கே வந்து வாங்கினா நமக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏரியாவில் வாங்கினோன்னா எப்படியும் அவங்க அதிக ரேட்டுக்கு தான் விற்பாங்க, எக்ஸ்ட்ரா காசு வச்சு தான். ஸோ நாங்கள் எப்பயுமே இங்கே டேரெக்டாக வந்து தாங்க வாங்குவோம். நிறைய வெரைட்டிஸ் மீன்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் இந்த கடையில் தாங்க மீன் வாங்கினோம். பாருங்கள் நாங்கள் வாங்கின மீன். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா கிலோ 350. நாங்கள் 2 கிலோ வாங்கினோம். 700 ஆச்சுங்க. இந்த மார்க்கெட்டில் மீன் மட்டும் இல்லைங்க, எறா இருக்குது, நண்டு இருக்குது, அப்புறம் கருவாடுங்க இருக்கும். கருவாட்டிலேயே பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் கருவாடு இருக்கும். ஸோ நமக்கு எது தேவையோ நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிறதுக்கு இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஸோ பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்கள் இந்த மார்க்கெட் தாங்க வருவோம். நிறையா வெரைட்டிஸ் இருக்கிறதால நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணுற இடத்துக்கு தான் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மீன் மார்க்கெட் நிறையா இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்குன்னு செப்ரேட்டாக கட்டி விட்ருக்காங்க. ஸோ நமக்கு அங்கேயே பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ நம்ம மேலே கொஞ்சம் ஏறி வந்தால் பார்த்திங்கன்னா பாருங்கள், கீழெல்லாம் மீன் மார்க்கெட்டு. கொஞ்சம் ஸ்டெப் ஏறி வந்தால் இந்த மாதிரி லைனாக ஆளுங்க உட்காந்துட்ருப்பாங்க. நம்ம எங்கே காலியாக இருக்கோ நம்ம அங்கே போய் கொடுத்தோன்னா அவங்க க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. மீன் பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு 1 கிலோவுக்கு 20 வாங்குவாங்க. ஸோ கட் பண்ணுறதோ டக்கு டக்குன்னு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை டக்கு டக்குன்னு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே இங்கே தான் கட் பண்ணி வாங்கிட்டு போயிடுவோம். மீன் மட்டும் இல்லை, எறா நண்டு எல்லாமே இங்கே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற சார்ஜ் அவங்க போட்டுருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மீன் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் அவங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க வந்து அந்த செதிலெல்லாம் சீவி கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கட்
கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்ருப்பாங்க. அதையும் நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே என்னென்னா தமிழ் யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒன்று நமக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், இல்லை தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும். என் ஹஸ்பண்டு ஹிந்தி நல்லா பேசுவார். ஸோ அவர் பேசி ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிடுவார். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கொஞ்ச நேரத்தில் மீனெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 கிலோ மீன் வாங்கினோம், 700 ரூபா. அந்த மீன் தான் இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ண போகிறேன், குழம்பு வைக்கல. சரி இன்றைக்கி ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மீன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அன்றைக்கி குழம்பு தான் இந்த மீன் வச்சேன், டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இந்த வாட்டி ஃப்ரை பண்ணலான்னு. ஸோ இந்த இடம் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற இடம் தான். எல்லோரும் வாங்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ பார்க்குறீங்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவாடுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கருவாடு இந்த மாதிரி வண்டியில் வித்துட்ருப்பாங்க.
ஸோ பாருங்கள், இந்த சைடு மீனுங்க, இந்த சைடு கருவாடுங்கன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மீன், கருவாடு, எறா இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய கடைங்களே இருக்குது. இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு அப்படி ஒரு ஸ்மெல் அடிக்கும், மீன் ஸ்மெல்லு. ஸோ அவங்களுக்கு பழகியிருக்கும். நம்ம புதுசாக ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு கொஞ்சம் இஷ்டமாக இருக்காது. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அது பழகி போயிடும். எனக்கும் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வகை மீனும் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய மீன்லேருந்து சின்ன சின்ன மீன், எறா பாருங்கள் எப்படி குமிச்சு வச்சுருக்காங்கன்னு. எறாவும் பார்த்தீங்கன்னா கிலோ பேஸில் தான் கொடுப்பாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எறாலாம். மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் ஹைதராபாத்துக்கு வந்த புதுசுலலாம் பக்கத்தில் ஏரியாவில் விற்கிற மீன் மட்டும்தான் வாங்குவோம். இங்கே போய் வாங்கினதில்ல. ஸோ ஒரு ஃப்ரெண்டு மூலயமா இங்கே இருக்கிற இடம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் இங்கே போய் ஸ்டார்ட் பண்ணோம் வாங்கிறதுக்கு. அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே இங்கே தான் போய் வாங்குவோம். எப்பயுமே இங்கே வாங்குறதுனா மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவோம் வாங்கிறதுக்கு. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸும் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மீன். நம்ம ஈவினிங்லாம் போனால் இந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குமான்னு தெரியல. நிறைய காலியாகிடும் மீனுங்க. ஸோ எப்பயுமே நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுக்கு சீக்கிரம் போயிட்டு தான் நாங்கள் வாங்குவோமே. இந்த மீனை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மீனெல்லாம் இந்த மாதிரி கூறு கட்டி வச்சுருவாங்க. ஸோ இந்த கூறு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கூறு எத்தனை கிலோ வருதோ அப்படியே கொடுத்துருவாங்க. பாருங்கள் எப்படி கூறு கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மீனாக இருக்கும். விற்றது போக இந்த கடையில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மீனுங்க. ஸோ நீங்கள் இந்த மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வருங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நான் எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மீனை மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் தான் மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், மீன் வறுவல் மசாலா எல்லாம் போட்டு நான் இப்போ செய்ய போகிறேங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.